முன்னிலை வந்துட்டு இருக்கிறனால நீங்க சொல்ற மாதிரி இனியும் கிட்டத்தட்ட இனி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆகும். முழு நிலவரம் தெரியறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் தொகுதி மக்கள் எம்எல்ஏ இருக்க வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் என்ன தளபதி அவருடைய மக்களோட திட்டங்களுக்கு கொடுக்கிற அந்த சான்றிதழை தான் நான் பாக்குறேன். அதனால இனி ஒரு 4-5 மணி நேரம் இருக்கு. அதனால நம்ம பொறுமையா இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லா கூட தான் இருக்க போறேன். மறுபடியும் 2-3 தடவை இங்க மறுபடியும் இந்த கோட்டிங் சருக்கு வரதான் போறேன். இனி உறுதியாகும் பொழுது முழுமையாக என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புறேன். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்தாலும் மத்தியில் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா அதிக பெரும்பான்மை இடங்கள்ல வர மாதிரி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாவற்றுக்கும் நான் என்ன சொல்றேன், நான் ஒரு 5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு 4-6 மணி நேரத்துக்குள்ள முழு விவரங்கள் நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அந்த தேர்தலுடைய முடிவுகளை அந்த உண்டான கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புறேன். இப்போ நம்ம சொல்றது தான் இருக்காது. வாரணாசி தொகுதியில மோடி பின்னடைவை சந்திச்சிருக்காரு. எது இருந்தாலும் ஜனநாயகத்தின் முதலாம் எஜமான்கள் நீங்க நம்முடைய மக்கள் தான். அவங்க இன்னைக்கு தேர்தல்ங்கிறது அந்த ஜனங்க கொடுக்கிற ஒரு சான்றிதழா தான் பாக்குறோம். யாரா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, இல்ல முக்கியமான ஒரு ஆளுமையா இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் தான் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஜனங்க கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட். அது நீங்க சொல்லுங்க வாரணாசியில ஒரு பின்னணியோட இருக்குன்னாப்பா அந்த தொகுதி மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற ஒரு நல்ல அவர் நல்லா செயல்படல அங்கிற நம்மளுடைய பிரதமர் நல்லா செயல்படலுங்கிற அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் நான் சொல்ற இன்னும் 6 மணி நேரத்தில் அந்த முழு விவரங்கள் வரும்பொழுது அப்போ நம்முடைய தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் ஏன் இந்த மக்கள் இப்படி வாக்களித்தார்கள், ஏன் இவர் தோற்றார், ஏன் இவர் வெற்றி பெற்றாருங்கிறது நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க முன்னிலை வரதை பத்தி உங்க அப்பா என்ன சொன்னாரு? இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை. குறிப்பா என்னுடைய தந்தையார் சொல்றதை விட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர் வைகோவுடைய உயிர் மூச்சு சொல்றது அந்த தொண்டர்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி, அவங்களுடைய மகிழ்ச்சிக்காண்டி தான் அந்த தேர்தலில் நான் தனிப்பட்ட எனக்கு விருப்பம் கிடையாது. நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த முகங்கள் நீங்களே பார்க்கலாம், சுத்தி பார்க்கலாம். அந்த முகங்கள்ல தெரிகிற மலர்ச்சி, அந்த சந்தோஷம் அது ஒண்ணுதான். அது இல்லாம எங்க கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி இருக்கிற அத்தனை இயக்கங்கள், திமுக, காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சிகளுடைய தொண்டர்கள் தலைவர்களும் நல்லா இது பண்ணாங்க. எல்லா தொண்டர்கள், எல்லா இயக்க தொண்டர்களும் அவங்களை எந்தவித பிரதிபலன் எதிர்பாராம இரவு பொழுதும் ஒழிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மகிழ்வான ஒரு தருணம் இது. முன்னிலையில போயிட்டு இருக்கிற ஒரு 6 மணி நேரத்துல முழு விவரங்கள் வரும் பொழுது அவங்களுடைய சந்தோஷம், அவங்க சந்தோஷமே சந்தோஷம். வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது. திருச்சியிலே தங்கி இருந்து மக்கள் பணியாற்ற போறீங்க. செய்யலாம் இருக்கீங்க. கண்டிப்பாக இங்க ஒரு திருச்சியில மாத்திரம் கிடையாது, ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு பரப்புரையை சொல்லும் பொழுது இங்க திருச்சியில மாத்திரம் கிடையாது, புதுக்கோட்டையிலயும் ஒரு தேர்தல் அலுவலகம் இருக்கும். இங்க தங்குறதுக்கு இங்க ஒரு வீடு ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். நான் கண்டிப்பா இங்க இருந்து திருச்சியில இருந்து நான் சென்னையிலும் இருப்பேன், திருச்சியில இருப்பேன், டெல்லியிலேயே அங்கேயும் இருக்க வேண்டியது இருக்கும், தமிழ்நாடு சுற்றுப்பணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனா என்னை தேர்ந்தெடுத்த அந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பா அளிக்கப்படும். நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு அலுவலகம், புதுக்கோட்டை அங்கேயும் ஒரு அலுவலகம் போட்டு முடிந்தவரை இங்க ஆதரவு, அதாவது குரலற்றோரின் ஒடுக்கப்பட்டவரின் குரலாக இந்த துறை வைக்க ஒழிப்பு என்கிற அந்த கருத்து